ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், சனி பேச்சு பலன்கள், அடுத்து குரு பேச்சு பலன்கள், ராய்கேது பேச்சு பலன்கள் போட போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போன மாதம் நம்ம போட்ட மாத பலன்களுக்கு நிறைய வரவேற்பு கொடுத்தீங்க. அதுக்கு முதல்ல நன்றி எல்லாருக்கும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸில் விஷ் பண்ணீங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன்கள். ஏப்ரல் மாதம் அப்படின்னாலே பொதுவாகவே கோடை கால விடுமுறை சொல்லுவாங்க. அதாவது ஏப்ரல் மேல தான் பார்த்தீங்கன்னா விடுமுறைகள் அதிகமாக விடுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் இந்த ஏப்ரல் மே அப்படின்னாலே. ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பு, அதாவது சித்திரை 1ன்னு சொல்லுவோம். சித்திரை 1னா தமிழ் வருட பிறப்பு. இந்த தமிழ் வருட பேர் வந்து விசுவாவசு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை 1 அன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு. பொதுவாக நம்ம தமிழ் வருட பிறப்புக்கு என்ன பண்ணுவோம், எல்லாருமே பொதுவாக எல்லா கோயில்களுக்கும் போவோம். எல்லா கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா சிறப்பு தரிசனம்லாம் நடைபெறும். நிறைய இடத்துல மன்னதானம் எல்லாம் போடுவாங்க, சிறப்பாக நடைபெறும். சித்திரை 1 வந்து எல்லா கோயில்களுமே சிறப்பா. வீடுகள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சித்திரை கனி காணுதல்னு சொல்லுவாங்க. அதாவது பழங்கள், வீட்டுல இருக்க நகைகள், நம்ம பணம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுல, அதை முடிஞ்ச சில பேர் வந்து வெள்ளித்தட்டுல எடுத்து வைங்க. வெள்ளித்தட்டு இல்லாதவங்க நார்மலா ஒரு தட்டுல வச்சு கண்ணாடியை வச்சு காலையில விடிய காலையில எந்திரிச்சோன்னே முதல்ல அதை பார்க்கணும். அதை பார்த்தோம்னா நமக்கு இந்த வருடம் ஃபுல்லா நன்மையா நடக்கும். நிறைய பணங்காசு சேரும், ஜுவல்ஸ் சேரும், நகைகள் சேரும். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். இது வந்து எல்லா வீட்லயும் பண்ணுவாங்க. தெரியாதவங்க இந்த முறையை அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வருடம் உங்களுக்கு நன்மையாகவே அமையும். ஸோ பொதுவாக நம்ம சித்திரை வருட பிறப்பு பலன்கள் போடல. ஸோ இந்த ஒரு 2 பாயிண்ட் மட்டும், இந்த வருடத்துக்கு ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு மாத பலன்களுக்கு நம்ம போவோம். தமிழ் வருடம் பார்த்தீங்கன்னா அதிரடி மாற்றங்கள் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சரி, எல்லா ஃபீல்டுலையும் சரி, எல்லா வித இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதிரடி மாற்றங்கள். திடீர்னு நிறைய விஷயங்கள் மாறும். ஒரு செய்தி வரும். அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா திடீர் நடக்கும். விசுவாவசு தமிழ் வருடத்துல இப்படி திடீர் மாற்றங்கள், அதிரடி மாற்றங்கள், நிறைய இடத்துல மாற்றங்கள் நிறைய. மழைப்பொழிவு அதிகமா இருக்கும் இந்த வருடத்துல. அதுவும் சூறாவளி காற்றுகள் அதிகமா இருக்கும். புயல், சூறாவளி காற்றுன்னு சொல்லுவாங்கல்ல, சூறாவளி காற்று அதிகமா இருக்கும், மழைப்பொழிவு அதிகமா இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதாவது விவசாய உற்பத்திகள் நிறைய இருக்கும். உணவு தானிய உற்பத்திகள், பழங்கள், காய்கள், நவதானியங்கள், இதெல்லாமே உற்பத்திகள் அதிகமா இருக்கும். வெப்பமும் அதிகமா இருக்கும் இந்த வருஷம். எல்லாம் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து 1 டிகிரி 2 டிகிரி செல்சியஸ் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவே வெப்பம் இருக்கும். முக்கியமா தெற்கு பகுதி, அதாவது தமிழ்நாட்டுல சவுத் சைடு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு அதிக இடத்துல ஏற்படும். மருத்துவ வசதிகள் அதிகமாகும். புதிய மருந்துகள் நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க. நமக்கு மின்சார கட்டணம்னு சொல்லுவாங்கல்ல, அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வருஷத்துல. அதே மாதிரி கோல்டு ரேட் ஏற்கனவே ஏறித்தான் இருக்கு. இந்த வருஷம் இன்னும் அது அதிகமாகும். ஏன்னா குரு பயிற்சி எல்லாம் வருது. புதிய வைரஸ்கள் தொற்று இருக்கும். 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வருது. பூமி பூஜை போடுறது, புது வீடு பால் காய்ச்சறது, கிரக பிரவேசம் பண்றது, இது மாதிரி விஷயங்கள் அன்னைக்கு செய்யறது சிறப்பு. இந்த மாசத்துல கிரக நிலைகளை பார்ப்போம். 13ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் மீன வீட்டுல இருப்பார். 14ஆம் தேதிக்கு சூரியன் வந்து மேஷ வீட்டுக்கு வந்துருவாரு. குரு பகவான் ரிஷப வீட்டுல தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து மே மாசம் மிதுன வீட்டுக்கு போயிருவார். சபா பகவான் வக்ர நிலையில மிதுன வீட்டுல இருந்தாரு. இப்ப அவர் திரும்ப கடை வீட்டுக்கு வந்துட்டார். நீச்சமாவாருன்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல சபா வந்து நீச்சமாவார். கேது பகவான் கன்னி வீட்டுல தான் இருக்கிறார். இவரும் பாத்தீங்கன்னா மே மாசத்துக்கு அப்புறம் சிம்ம வீட்டுக்கு போயிருவாரு. அதே மாதிரி சனி பகவான் வந்து ஆல்ரெடி பயிற்சி ஆயிட்டார். திருக்கணித பஞ்சாபடி சனி பகவான் வந்து கும்ப வீட்டுல இருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி ஆயிட்டாரு. ராகு பகவான் அடுத்த மாசம் கும்ப வீட்டுக்கு வந்துருவாரு. சுக்கிரன் இங்கதான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. புதன் வந்து வக்கரத்துல இருந்தாரு. இப்ப திரும்ப வந்து அவர் மீன வீட்டுக்கு வந்துட்டார். சோ இதுதான் வந்து இந்த மாதத்துல உள்ள கிரக நிலைகள். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் படி பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வந்து இந்த மாசம் எண்டுல வருது. அதாவது ஏப்ரல் 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா ராகு பகவான் கும்ப வீட்லயும் கேது வந்து சிம்ம வீட்டுக்கும் வருவார். இது வந்து வாக்கிய பஞ்சாங்க ரீதியா. திருக்கணித பஞ்சாங்க ரீதியா மே மாசத்துல வருவாங்க. 20 நாள் தான் டிஃபரன்ஸ். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதம் எண்டுங்கிறதுனால நம்ம அந்த ராகு கேது மீன வீட்டில் வச்சு பலன்கள் சொல்லுவோம். அடுத்த மாதம் வந்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியை வந்து அந்தந்த இடங்கள்ல வச்சு பலன்கள் சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என் ஃபோன் நம்பர் இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்க ஜாதகத்தை அனுப்பி பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பா புதுக்கோட்டையில திருக்கோவரணம்ங்கிற இடத்துல நம்ம வந்து சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பா ஒரு அலுவலகம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ புதுக்கோட்டை அதை சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், நேரில் வந்து ஜாதகம் பார்க்கணுங்கிறவங்க என் நம்பர் இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து ஜாதகம் பாருங்க. நம்ம வாஸ்து பார்க்கறது, திருமண பொருத்தம், பிரசனம், நியூமராலஜி, இது மாதிரி எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ நேரில் வந்து பார்க்கணுங்கிறவங்க பாருங்க. முடியாதவங்க ஃபோன் நம்பர் இருக்கு, ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பி உங்க ஜாதகத்தை பார்த்து பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். ஸோ இப்போ நம்ம விருச்சிக ராசியை பார்ப்போம். விருச்சிக ராசி அப்படின்னாலே ஆழ்ந்த அறிவுன்னு சொல்றது. அதாவது அதிகமாக யோசிப்பாங்க. இவங்க தான் ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பா வந்து
யோசிச்சு அதுல என்ன உண்மை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது இவங்க தான். அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புலனாய்வு துறையில இருப்பாங்க. சரி ஓகே, நம்ம அதே மாதிரி ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, சயின்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க, டீச்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அஸ்ட்ராலஜர்ஸ் தான் இருப்பாங்க. சரி ஓகே, நம்ம இந்த மாசம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வைப்போம். முதல்ல உங்க ராசிநாதன் யாருன்னா செவ்வாய். இவர் பாக்கியஸ்தானத்துல போய் நீச்சம் மாறாரு. அதாவது 9ஆம் இடங்கிற அவருக்கு நீச்ச வீடு தான், ஆனால் பாக்கியஸ்தான் நம்ம கூட. அதனால இது பெருசா நீச்சம்னு நம்ம எடுத்துக்க முடியாது, ஏன்னா பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாரு. ஸோ அதனால இந்த செவ்வாய் வந்து பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால என்ன நன்மைகள்லாம் நடக்கும்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன், நெகட்டிவ் லாஸ்ட்டா சொல்றேன். முதல்ல இந்த விருச்சிக ராசிக்காரங்க நிறைய தானம் தர்மங்கள் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க திடீர்னு ஒருத்தவங்க பசிக்குது, எனக்கு ஒரு 50 ரூபா கொடுங்க 100 ரூபா கொடுங்க கேட்டா கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கஷ்டப்படுறவங்க யாராவது பார்த்தா உதவி செய்யறது யாருன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான். ஸோ ரொம்ப இறக்க குணம் உண்டு. ஸோ அது மாதிரி நீங்க இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தர்ம காரியங்கள் செஞ்சீங்களோ அதுக்கான பலனை நீங்க இந்த மாசம் அனுபவிப்பீங்க. ஏன்னா ராசிநாதன் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார். அப்போ பாக்கியம் உபதேசம் சொல்ற இடத்துல ராசிநாதன் இருக்கும் போது இது மாதிரி நிறைய உதவிகள் செய்வீங்க. கோயில் அன்னதானத்துக்கு உதவி பண்ணுவீங்க, கோயில் கும்பாபிஷேகத்துக்கு உதவி பண்ணுவீங்க. இது மாதிரி நிறைய இடத்துல நீங்க உதவி பண்றது மூலியமா உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும். இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்க போறாரு. 3ஆம் இடம்னா முயற்சி, கீர்த்தி, புகழ், அதை சொல்றது 3ஆம் இடம். அதாவது தொடர்புகள் சாணம் 3ஆம் இடம். அப்ப இந்த மாசம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க புதுசா ஒரு முயற்சி பண்ணுவாங்க, அந்த முயற்சி உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்கு 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி சனி தான். இவர் வந்து 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். இந்த மார்ச் மாசம் தான் 29ஆம் தேதி சனி பயிற்சியில இவர் 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்ப இதனால என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா லவ் சக்சஸ் ஆகும். ஏன்னா 3ஆம் அதிபதி சனி தான். அவர் 5ஆம் இடத்துக்கு போறாரு. அங்க வேற யாரெல்லாம் இருக்கா, சுக்கிரனும் புதன், காதலுக்கு முக்கியமான கிரகங்கள்லாம் இங்க இருக்கிறாங்க 5ஆம் இடத்துல. அப்ப கண்டிப்பா இந்த மாசம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லவ் சக்சஸ் ஆகும். அது மேரேஜ்லயும் முடியும். ஏன்னா 5ஆம் அதிபதி போய் 7ஆம் இடத்துல வந்து ராசியை பார்க்கிறாரு. கண்டிப்பா இந்த ஏப்ரல் மே இதுல நிறைய பேர் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகும். அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தமா தான் ஆயிரும். ஏன்னா மேரேஜுக்கான பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அப்போ மேரேஜ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் இந்த மாசம். 7ஆம் வீட்டு கிரகம் யாரும் பாத்தீங்கன்னா சுக்கிரன். அவரு 5ஆம் இடத்துல வந்து உச்சமாறாரு. அப்பனா இந்த விருச்சிக ராசிக்காரவங்க நிறைய பேர் கணவனா இருந்தா மனைவியா இருந்தா கணவன் மூலியமா ஒரு பெனிஃபிட் உண்டு. ஹஸ்பண்ட் மூலியமா இல்ல ஒய்ஃப் மூலியமா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நன்மை நடக்கும் இந்த மாசம். ஏதோ ஒரு பெனிஃபிட் அவங்க மூலியமா வந்து உங்களுக்கு நடக்கும். இந்த மாசம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டு கிரகம் யாருன்னா சூரியன். அவர் வந்து 6ஆம் இடத்துல வந்து உச்சமாறார். பொதுவாகவே 6ஆம் இடம் தான் சர்வீஸ் சொல்றது, மக்கள் தொடர்பு சொல்றது. அப்ப அந்த 6ஆம் இடத்துக்கு அரசு கிரகமான சூரியனே வந்து உச்சமாகிறார். உங்களுக்கு அவர் 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி வேற. அப்ப கண்டிப்பா இந்த மாசம் குறிச்சு வச்சுக்கோங்க, விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணிடுவாங்க, இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும். அது மாதிரி வேலைக்கு போறாங்க பார்த்தீங்களா, வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் உண்டு. அதாவது இடம் மாற்றமோ இல்ல வந்து தொழில் மாற்றமோ ஏதோ ஒரு மாற்றம் சின்னதா உண்டு. இல்லாட்டி வீடாவது மாறுவாங்க. ஏன்னா 6ஆம் இடம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து நீச்சம் மாறாரு 9ஆம் இடத்துல. அது சர வீடு வேற. அப்ப 6ஆம் இடம் தான் சர்வீஸ், வேலையை சொல்றது. அப்ப ஒரு மாற்றம், ஒரு இடம் மாற்றம், இல்ல ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். வேலை வாய்ப்பு இல்லை, நீங்க எந்த வேலையில வேணா இருக்கலாம், எந்த வேலையில இருந்தாலும் ஒரு சின்ன மாற்றம் வந்து வேலை வாய்ப்புல உண்டு. என்ன நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக அந்த விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் போய் நீச்சமாறனால ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருப்பாங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் வைக்கணும் அப்படின்னா அதுல ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருக்கும், ஒரு டபுள் மைண்ட் இருக்கும், ஒரு அது கரெக்டான யோசிக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா ராசிநாதன் போய் நீச்சமாறாங்க. அப்ப நீ கொஞ்சம் பலவீனமா இருக்கீங்கன்னு அர்த்தம், நீ கொஞ்சம் வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க கொஞ்சம் அதுல கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி பண்றது வைக்கிறது நல்லது. சொத்து விஷயத்துல ஏதாவது சின்ன பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் தான் வந்து சொத்துக்காரர்கள், அவர் போய் நீச்சம் மாறாரு. அப்ப சொத்து விஷயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, இல்ல வீடு விஷயத்துலயோ ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு சின்ன பிரச்சனை உண்டு. 5ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கு. அப்ப 5ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கும்போது என்னன்னா பிள்ளைகள் உடல்நிலை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா வெயில் காலம் வேற. அப்ப பிள்ளைங்களுக்கு அம்மா போடுறது, இந்த மாதிரி ஹீட் சம்பந்தப்பட்ட டிசீஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. ஸோ பிள்ளைங்களோட உடல்நிலையை ரொம்ப கவனமா இருந்துக்கும். விருச்சிக ராசிக்காரங்க அப்பாவோட உடல்நிலையை ரொம்ப கவனமா இருக்கு. ஏன்னா 9ஆம் இடம் தான் வந்து அப்பாவை சொல்றது. அந்த இடத்துல 6ஆம் அதிபதி போய் இருக்கிறார். 6ஆம் அதிபதினா நோய், ரொம்ப வழக்கு, கடனை சொல்றாரு. ஸோ அந்த இடத்துல அவர் இருக்கும்போது அப்பாவோட உடல்நிலையில கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. எங்கேயாவது ஒரு இடத்துல கடன் வாங்குற மாதிரி வந்துடும். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா திரும்ப அந்த கடனை கொடுக்க முடியாது. ஏன்னா குரு வேற போய் 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்ப குரு 8ஆம் இடத்துக்கு போயிட்டுனா பணம் வர விஷயங்கள் நிறைய தடை தாமதங்கள் இருக்கும். அப்ப இந்த நேரம் பார்த்து நீங்க போய் கடன் வாங்கினா திரும்ப கொடுக்கறத ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அடிவேறு விஷயங்கள்ல விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் உச்சமாறார். சூரியன் நெருப்பு கிரகம். அப்ப அடிவேறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அதாவது ஹீட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, உணவு பழக்க வழக்கங்கள்ல இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாசம் ஏப்ரல் மாசம் விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பா நிறைய விஷயங்கள்ல அவங்களுக்கு சக்சஸ் தான் கிடைக்கும். ஸோ வழிபாடு அப்படின்னு என்னன்னா ஆற்றோரம் குளத்தோரம் இருக்கிற முருகன் கோயில் வழிபாடு பண்ணணும். ஏன்னா இது வந்து சரராசி, ஆற்று ராசின்னு சொல்றது.
ஆறு நீரோடைகளை குறிக்கிற ராசி வந்து கடக ராசி. அந்த வீட்டுல போய் செவ்வா உங்க ராசி நலன் இருக்கிற செவ்வானா முருகன். அப்ப ஆற்றோரம் உள்ள நீரோடைகள் இருக்கிற ஓரத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்றது சிறப்பு. சிவன் வழிபாடு பண்ணணும். ஏன்னா 10ஆம் அதிபதி தொழிற்சாதிபதி 6ஆம் இடத்துக்கு போறாருன்னா அப்ப சிவன் வழிபாடு பண்ண நான் சொன்ன அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து உங்களுக்கு பெரிய அளவு பிரச்சனைகள் வராது. ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாசம் நிறைய விஷயங்கள் நன்மைகளே நடக்கும். ஸோ நம்ம இப்ப ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் போட போறோம். அது முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா வார ராசி பலன்கள் போட போறோம். இது இல்லாம நடுவில் பார்த்தீங்கன்னா வாஸ்து சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போட போறோம். ஜோதிடத்திலே நிறைய மூட நம்பிக்கைகள் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோ நிறைய போட போறோம். ஸோ இது சம்பந்த வீடியோ நிறைய போட போறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.